தமிழகத்துல எதிர்கட்சி தலைவரா அதிமுக செயல்படுதா பாஜக செயல்படுதா உங்க பாருங்க எதிர்கட்சியா அதிமுக செயல்படுதா பாஜக செயல்படுதா தமிழகத்தில் உண்மையான எதிர்கட்சியாக தொண்டர்களின் மீட்பிருக்கின்ற குழுவாக நாங்கள் செயல்படுகிறோம். நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி. திறந்தோடு எங்களுடைய அறிக்கை வந்து பார்த்துட்டு தான் இருக்கு. எல்லா நிகழ்ச்சியும் பழனிசாமி அதை பத்தி கவலையே கிடையாது. அவருக்கு பதவி வேணும், எல்லா பதவியும் அவருக்கு வேணும். கல்யாணம் வீட்டு போனா மாப்பிள்ளையா இருக்கணும், இலை வீட்டு போனா புறமா இருக்கணும். பேசும்போது வைத்தியலிங்கம் 10 நாள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வரலைன்னா அதிமுகன்னு சொல்லாதீங்க. எடப்பாடி அணி அதிமுக இல்ல, அம்மாவுக்கு வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியை எடுத்துக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை உறுப்பினராக உருவாக்கணும். அந்த பொதுச் செயலாளர் அவர் பெறுறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அம்மாவுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் கொடுத்தப்பட்டது இவர் தான் எனக்கு தகுதி. 10 நாள்ல எடப்பாடி இல்லாத அதிமுக ஒன்றிணைத்து அது உறுதியாக நடக்குங்க. சார்ந்த ஒன்றித்தனமாக நம்பிக்கை துரோகம் செய்து பதவி கொடுத்ததே கீழ்த்தரமாக விமர்சிக்கின்ற பழனிசாமிக்கு கழகத்தினுடைய அத்தனை தொண்டர்களும் பாடம் போடுறாங்க. அவர்கிட்ட கேளுங்க பழனிசாமி, நாங்க ஒண்ணு பிரிஞ்சு கிடக்கிறோம். அவர் தான் எல்லா பதவியும் தேர்தல் வந்து தொண்டர்கள் உரிமை பிரச்சனைனால இந்த பிரச்சனை எங்களால கிடையாது, பழனிசாமியால. இது தேர்தலுக்கான அண்ணா அவருடைய அறிவனை ஒட்டி அவருடைய சமாதிக்கு இருந்து அஞ்சலி செலுத்தி தான் சொன்னோம். பார்த்தோம், திரும்பி வருகின்றவர்கள் சின்னமாறு வந்தாரு, மரியாதை நிமித்தமா சொன்னாங்க. இரு அணியை சேர்ப்பதற்கு சின்னமா எதுவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? அவங்களுக்கு எதுவும் திட்டம் இருக்கா சார்? இரு அணியை சின்னமா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இன்னும் முன்முயற்சி எடுத்ததாக தெரியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.